யூடியூபர் இர்ஃபான் தனக்கு பிறக்கப் போகும் குழந்தையின் பாலினத்தை யூடியூபில் வெளியிட்டது சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் இது தொடர்பாக சுகாதாரத்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இது தொடர்பாக நமது செய்தியாளர் வீரகுமார் வழங்கும் கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். யூடியூபர் இர்ஃபான் தனக்கு பிறக்கப் போகிற குழந்தையின் பாலினத்தை துபாய் சென்று அங்கு பரிசோதித்து இங்கு தமிழகத்திற்கு வந்து அந்த பாலினம் ஆனா பெண்ணா என்ற வீடியோ ஒன்றையும் யூடியூப் தனது பக்கத்தில் பதிவிட்டு இந்த பக்கத்தின் மூலம் பல்வேறு ஃபாலோவர்களும் அந்த வீடியோவை பார்த்திருக்கிறார்கள். இந்த வீடியோவின் மூலமாக மிகப்பெரிய சர்ச்சையானது சுகாதாரத்துறையில் எழுந்துள்ளது. அதாவது தமிழகத்தில் தனக்கு பிறக்கப் போகிற குழந்தை ஆனா பெண்ணா அல்லது கருவின் பாலினம் குறித்த பரிசோதனை செய்வது என்பது தடை செய்யப்பட்ட ஒன்றாக இருந்து வருகிறது. இந்த நிலையில் யூடியூபர் இர்ஃபான் இது போன்ற செயலில் ஈடுபட்டு தனக்கு பெண் குழந்தை பிறக்கப் போகிறது என்பதை வீடியோவாகவும் பதிவிட்டார். இது மிகப்பெரிய சர்ச்சைக்குரிய நிலையில் இருந்த நிலையில் சுகாதாரத்துறை நேற்று அவருக்கு வாட்ஸ்அப் மற்றும் ஜிமெயில் மூலமாக, அதாவது அவருடைய யூடியூப் பக்கத்தில் இருந்து தொடர்பு கொண்டு அந்த பக்கத்தில் இணைக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் மற்றும் ஜிமெயில் மூலமாக அவருக்கு சுகாதாரத்துறை நோட்டீஸ், அதாவது இது தொடர்பான பதில் மற்றும் விளக்கத்தை அளிக்க வேண்டும் என்ற நோட்டீஸை ஒன்றை அனுப்பித்திருந்தார்கள். இந்த நோட்டீஸ் அவர் சென்ற பிறகு அவர் தரப்பிலும் இருந்து எந்தவித பதிலும் அளிக்காத நிலையில் நேற்று மாலை சுகாதாரத்துறை 3 பேர் கொண்ட குழு ஒன்றை அமைத்து இது தொடர்பாக விசாரணை செய்ய வேண்டும் என்ற உத்தரவினை பதிவிட்டிருந்தது. அதோடு மட்டுமல்லாமல் யூடியூபர் இர்ஃபான் இந்த சர்ச்சைக்குரிய சம்பவங்களுக்கு மத்தியில் இன்று காலை அவர் பதிவிட்டிருந்த வீடியோவை நீக்கியிருந்தார். வீடியோவை நீக்கியதோடு மட்டுமல்லாமல் இது தொடர்பாக தான் மன்னிப்பு கேட்பதாகவும் தனது சமூக வலைதளங்களில் தெரிவித்திருந்தார். அதோடு மட்டுமல்லாமல் கூடிய விரைவில் மன்னிப்பு வீடியோவினையும் வெளியிட போவதாகவும் தெரிவித்திருந்தார். சுகாதாரத்துறை இந்த நிலையில் என்ன முடிவு எடுக்கப் போகிறது என்று பார்த்தால், என்னதான் அவர் வீடியோ வெளியிட்டிருந்தாலும் தாங்கள் நோட்டீஸ் அனுப்பியதற்கு வழக்கு ரீதியாக, அதாவது வழக்கறிஞரை தொடர்பு கொண்டு அதன் ரீதியாக இந்த விசாரணையை யூடியூபர் இர்ஃபான் சந்திக்க வேண்டும் எனவும், சந்திக்க நேரிட்டாவிட்டால், அதாவது சட்டப்படி ஒரு மருத்துவமனையோ அல்லது ஒரு மருத்துவரோ ஒரு குழந்தை பிறக்கப் போகின்ற குழந்தையின் கருவினை தெரிந்தால் 7 ஆண்டுகள் தண்டனை, அதோடு அபராதமும் விதிக்கப்படும். ஆனால் இவர் ஒரு அப்பா, அதாவது தன்னுடைய மனைவிக்கு பிறக்க போகிற குழந்தையின் பாலினத்தை தெரிந்து கொண்டதன் காரணத்தால் 3 ஆண்டுகள் தண்டனை அல்லது அதற்கான அபராதமும் சேர்த்து விதிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. ஆனால் இவர் மன்னிப்பு கோரிய காரணத்தினால் இந்த வழக்கு முடிக்கப்படுமா அல்லது மேலும் இந்த வழக்குகள் கொண்டு செல்லப்படுமா என்பதனை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். சுகாதாரத்துறையின் பதிலுக்காக தமிழகம் மட்டுமல்லாமல் யூடியூபர் இர்ஃபானும் காத்திருக்கிறார். சென்னையின் 4 மண்டலங்கள் மற்றும் தாம்பரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் நாளைய மறுதினம் முதல் வருகின்ற 2ஆம் தேதி வரை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குடிநீர் வழங்கப்படும் என சென்னை குடிநீர் வாரியம் அறிவித்துள்ளது. தெற்கிழக்கு பருவமழை தீவிரமடைவதற்கு முன்னதாக நெம்மேலியில் அமைந்துள்ள கடல் நீரை குடிநீராக்கும் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. இதன் காரணமாக சென்னையில் தேனாம்பேட்டை, அடையாறு, பெருங்குடி, சோழிங்கநல்லூர் ஆகிய மண்டலங்களிலும் தாம்பரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளிலும் நாளை மறுநாள் முதல் வருகின்ற 2ஆம் தேதி வரை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குடிநீர் வழங்கப்படும் என சென்னை குடிநீர் வாரியம் அறிவித்துள்ளது. இதற்கேற்றவாறு பொதுமக்கள் குடிநீரை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் எனவும் சென்னை குடிநீர் வாரியம் கேட்டுக் கொண்டுள்ளது. மேலும் குடிநீர் இணைப்பு இல்லாத பகுதிகள் மற்றும் அழுத்தம் குறைவான பகுதிகளுக்கு லாரிகள் மூலமாக வழங்கப்படும் குடிநீர் விநியோகம் எந்தவித தடையுமின்றி வழக்கம் போல சீரான முறையில் மேற்கொள்ளப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.